ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தந்தூரி சிக்கன் ரெசிபி ஓடிஜியில் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் நான் வாங்கி வச்சுருக்கேன். 2 லெக் பீஸ் அண்டு 2 விங்ஸ், இன்னும் 2 குட்டி குட்டி லெக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பீசஸ்லாம் போட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அதோட ஸ்மெல் சிக்கனோட ஸ்மெல் இருக்கும்ல, அது போகிறதுக்காக ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறதெல்லாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து மேரினேஷனுக்கு அப்படியே வச்சுடுங்க. ஒரு 20 minutes ஒரு 1/2 hour அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அந்த மிளகாத்தூள் இருக்கும்ல, அது போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா அண்ட் சாட் மசாலா, அதுக்கப்புறமா பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதனால் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் போட்டு எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கலந்துருங்க. ஸோ கலந்துட்டு இந்த சிக்கன் மேலே எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் அதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். புளிப்பு டேங்கினஸ் வேணுனாலுமே நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 1 hour மேரினேஷனுக்கு அப்படியே விட்டுருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு. அதுக்கப்புறமா எடுத்து ஓடிஜியில் இதை நம்ம கிரில் பண்ண போகிறோம். மேலே நான் பட்டர் சும்மா அந்த ட்ரேயில் தடவிட்டு எல்லா மேரினேட் ஆன பீசஸ்லையும் அது மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 40 minutes ஓடிஜியில் வச்சு இதை நல்லா கிரில் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 30 minutesக்கு அப்புறமா என்ன பண்ணேன்னா, இதை எடுத்து அந்த இன்னொரு சைடு இருக்கும்ல, அந்த சைடு திருப்பி வச்சு பண்ணேன். அதுக்கப்புறமா கேஸை ஆன் பண்ணிவிட்டு அது மேலே சும்மா அந்த சிக்கனை அப்படியே காமிச்சு அந்த கருப்பாக இருக்குல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த பேர்ன் ஃபீல் வரணுன்றதுக்காக நான் கேஸ்லேயுமே கொஞ்சம் காமிச்சிருந்தேன். ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் தேங்காய் பால் சாதம் வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.